பிரிந்தது பிரிந்ததுதான். கோவிலாக கருதப்படும் அதிமுக அலுவலகத்தை ரவுடிகளை வைத்து தாக்கியவர் ஓபிஎஸ் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்தார். மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு வரும் நிதி தாமதமாகிறது. இதனை உடனடியாக வழங்க வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம். தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தேர்தலுக்கு இன்னும் 11 மாத காலம் இருக்கிறது. இப்போதே இந்த செய்தியை சொன்னாலும் அது நிலைக்காது. தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி பேச்சு நடைபெறும். அப்போது அனைவருக்கும் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும். திமுகவை தவிர எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரியல்ல. ஒத்த கருத்துடைய கட்சிகளை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் என்றார். பிரிந்து கிடக்கும் அதிமுக சக்திகள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் என நிருபர்கள் கேட்டதற்கு அவர் எப்ப வேணாலும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். அது எல்லாம் இனிமேல் சாத்தியம் கிடையாது. பிரிந்தது பிரிந்ததுதான். கோவிலாக கருதப்படும் அதிமுக அலுவலகத்தை ரவுடிகளை வைத்து தாக்கியவர் ஓபிஎஸ். அவரை கட்சியில் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை. கட்சியில் இருப்பதற்கு ஓபிஎஸ் தகுதியற்றவர் என கூறினார்.